சபாஷ் சபாஷ் சபாஷ். உங்களோட இந்த சென்டிமெண்ட் டிராமா, அழுகாட்சி நாடகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். உங்க ரெண்டு பேரோட நடிப்பும் பிரில்லியன்ட், எக்ஸலன்ட். ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ரோஹிணியும் ரேவதியும் காணுமா? இந்த விஷயத்தை என் புருஷனுக்கு தெரியாம மறைச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இப்பவே நான் போய் அவர்கிட்ட ரோஹிணியும் ரேவதியும் காணும்னு சொல்ல போறேன். சத்யா நில்லு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? ரோஹிணியும் ரேவதியும் காணாம போயிருக்காங்க. அதை எங்க கிட்ட சொல்லாம நீங்களா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி சும்மா கண்ணமுச்சி விளையாடிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு நாங்க எதுவும் சொல்லாம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஏய், யார் கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கா? என்ன பத்தியும் என் தங்கச்சிங்களை பத்தியும் நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருந்தேனா அவ்வளவுதான், பாத்துக்க. போதும், நிறுத்துங்க. சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், உங்க தங்கச்சிங்களை பத்தியும் தெரியும். அவ்வளவு ஏன், நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். ரோஹிணியும் ரேவதியும் காணாம போனதுக்கு காரணமே நீங்க தான். ஏ சத்யா, யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? ரோஹிணியும் ரேவதியும் காணாம போனதுக்கு இவர் காரணமா? ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணாதான் உயிர் பொழைப்பாங்கிற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப ரேவதியை விட தான் வேலை ஒண்ணு பெருசு இல்லன்னு நினைச்சு ரேவதியை காப்பாத்துறதுக்காக தான் வேலையவே விட துணிஞ்சவர் என் புருஷன். அவர்தான் ரேவதி காணாம போனதுக்கு காரணமா? ரோஹிணி ஜாதகத்துல அவளுக்கு கல்யாண தடை இருக்கு. அவளுக்கு பெத்தவங்க பரிகார பூஜை பண்ணணும்னு தெரிஞ்சும் ரோஹிணிக்கு ஒரு அப்பாவா இருந்து பரிகார பூஜை பண்றதுக்காக மதியம் 12 மணில இருந்து பச்சை தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு கடுமையா விரதம் இருந்து ரோஹிணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு என் புருஷன். அவரா ரோஹிணி காணாம போனதுக்கு காரணம்? பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? உன் புருஷனோட பெருமையா அப்படியே பட்டோலி வீசி பறக்க விட்டுட்டியா? இப்ப நான் பேசலாமா? ஏய், என்ன பேச போற நீ? உண்மையை பேச போறேன். உன் புருஷனோட யோகிதைய பத்தி பேச போறேன். இவனுடைய கஞ்சத்தனம், முரட்டுத்தனமான கோவம் தான் இந்த நிலைமைக்கே காரணம். எப்ப பார்த்தாலும் சிக்கனமா இருக்கேன் சிக்கனமா இருக்கேன்னு சொல்லி கணக்கு பார்த்து எங்க போனாலும் அவமானப்பட வைக்கிறது. இங்க இன்னைக்கு காலையில வந்தப்ப கூட என்ன நடந்தது? ஓசி டிக்கெட்ட கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மேனேஜர் கூட பிரச்சனை, தகராறு. அப்ப ரோஹிணியும் ரேவதியும் எவ்வளவு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்னாங்க தெரியுமா? காசை மட்டுமே பெருசா நினைக்கிற இவருக்கு இதெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது? ஏ சத்யா, சும்மா உன் கண்ணு காத வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு இருக்காத. ஒன்னும் தெரியாத மாதிரி நீதான் பேசிக்கிட்டு இருக்காதே. உன் புருஷனோட சிக்கனத்தை பெருசா நினைக்கிற. அதனாலதான் உன் நாத்தனார் படுற அவமானத்தை நீ ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதனாலதான் ரோஹிணியும் ரேவதியும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஏய், நீ என்ன சொல்ற? என்ன புரியலையா? பரிகாரம் பண்ணிட்டா மட்டும் போதுமா? உங்க தங்கச்சிங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருமா? இப்படி ஒரு கஞ்சனுக்கு தங்கச்சியா பிறந்துட்டோமே, இவன் கண்டிப்பா நம்மள ஒரு நல்ல வசதியா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் ரோஹிணியும் ரேவதியும் அவங்களோட வாழ்க்கையை தேடி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இல்லாததுனாலதான் உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒருத்தனை இழுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. எங்க என் தங்கச்சிங்களை பத்தி தப்பா பேசுன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த இடத்துல உன்னை வெட்டி புதைச்சிருவாண்டி. எங்க வேண்டாங்க, விடுங்க. எங்க ப்ளீஸ் வேண்டாங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்களை கோவப்பட வச்சு அத சாதகமா பயன்படுத்தி நம்ம குடும்பத்தையே சல்லி சல்லியா நொறுக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் தான் அவன் நாக்குல விஷத்தை கக்கி வார்த்தையை நெருப்பா அள்ளி கொட்டிட்டு இருக்கா. நீங்க தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் கோவப்படாதீங்க. அவ உங்க தங்கச்சிங்களை பத்தி சொன்னதெல்லாம் சூரியனை பார்த்து ஏதோ கொலைக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஹே ஆதரே, நான் ஒன்னும் புருஷன் குடும்பத்தை ஒழிக்கணும்னு நினைக்கல. உன் நாத்தனாருங்க தான் அப்படி நினைச்சு சொல்லாம கொல்லாம இங்க இருந்து கம்பி நீட்டி இருக்காளுங்க. நியாயமா நீயும் உன் புருஷனும் அவளுங்க மேலதான் கோவப்படணும். ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. பேத்து கையில கொடுத்துருவேன். யார பார்த்து என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? சந்தனத்தை பத்தி சாக்கடைக்கு என்ன தெரியும்? என் நாத்தனாருங்க சந்தனம் மாதிரி. அத நீ சாக்கடையில கரைக்கணும்னு நினைக்கிற. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.